ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோங்க. மல்லி சட்னி தான். இதுக்கு நம்ம ஒரு 2 கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பவுலில் நம்ம உடச்ச கடலை எடுத்துக்கலாம். இதில் நமக்கு மல்லி இலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கலாம். இங்கே இந்த மாதிரி திருவியே வைப்பாங்க. ஸோ அதை ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் தேங்காய் போட்டால் இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அவ்வளோதான். இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போடலாம், கல் உப்புன்றதுனால. ஸோ வேணும்னா கூட நம்ம சட்னி அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சட்னி அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மல்லி சட்னியை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அரைச்சி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல்லேருந்து எல்லாமே. ஸோ ப்ரெஷர் இருக்கவங்களுமே இந்த மல்லி சட்னி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கொத்தமல்லி இலையை அதிகமாக எடுத்துக்கோங்க. எனக்கெலாம் கணுக்கால் வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த மல்லி இலையை நாம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க, ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி குடித்தாவே அந்த பெயின் எல்லாமே நமக்கு குறைஞ்சி யூரிக் ஆசிட் லெவலுமே குறையுங்க. இது நாங்கள் யூஸ்ஃபுல்லாக வீட்டில் செய்கிறது, அதை உங்களுக்காக சொன்னேன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடவுள் தமர் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலையை போட்டு சட்னி இருக்கிற பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம். இந்த சட்னி இந்த தாளிச்சத்தோடு சாப்பிடும்போது செம வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி மணக்குதுன்னா அந்த தாளிக்கும் போதே அந்த சட்னியோட வாசனை நமக்கு வந்துடும். இப்போ இதில் சுட சுட இட்லியோ, தோசையோ, சப்பாத்தியோ பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த கொத்தமல்லி இலை பசங்களுக்கு பசியை தூண்டும். அதேமாரி உடம்புல இருக்கிற பித்தத்தை ரொம்பவே குறைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 2-3 வாட்டி இந்த மாதிரி கொத்தமல்லி இலை போட்டு சட்னி அரைச்சி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.